வரவேற்கிறேன். சிறப்பாக இந்த பள்ளியினுடைய கட்டிடத்தை இறை வேண்டலோடு கூட இதை படுத்தலாம் என்று சொல்லி பேரையரிடத்தில் கேட்டபோது சிறப்பாக அவர்கள் இந்த தேதியும் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்து ஒதுக்கியிருக்கிறார்கள். அதன்படி இந்த நாளில் வந்து ஒரு சிறப்பு ஜபத்தை செய்து இந்த பள்ளியுடைய கட்டிட பணியை செய்வதற்காக ஆயத்தப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய பேரர் அவர்களும் பேரர் அண்ணா அவர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி பெறுவதற்காகவும் நம்ம அவர்களை உற்சாகத்தோடு நாம் இருப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலினம் பாடுவோம். ஸ்தோத்திரம் சொன்னாதா மட்டும் ஸ்தோத்திரம் ஏற்றினதன் எனப்போது நாம் பாடுவோம். இது முழுக்க ஆண்டவருடைய சித்தம். இந்த பள்ளியுடைய கட்டிடத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் ஏற்கனவே முன்பிருத்தபடியால் இங்கே நம்மை கடவுள் அழைத்திருக்கிறார். குறிப்பாக நான் மூலமாக்கும் குரு சங்கத்தில் பணியாற்றுகின்ற போது டாமினிக் பள்ளியிலே என்னுடைய பிள்ளைகள் அப்போது படித்துக் கொண்டிருந்தார்கள். தூங்குறதுல இப்படி அழைத்து வருவேன். இங்க நிற்பேன், இந்த சிக்னல்ல நான் நிற்பேன். அங்கிருந்து பார்த்தா இந்த பள்ளி தெரியும். இது ரொம்ப மிகவும் ஒரு காலகட்டத்தில், அதாவது ரொம்ப டேமேஜ் இருக்கிறது. அங்கிருந்து நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன் இந்த பள்ளி இப்படி இருக்கிறது? இதை குறித்து யாருக்கும் கரிசனை இல்லையா? யாரும் இதை கட்ட மாட்டார்களா என்று சொல்லி எத்தனையோ பேர் ஏழை பிள்ளைகள் வறுமையில பொருளாதாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இங்கே படித்து எதிர்காலத்தில் முன்னேறிக்கிறார்கள், நல்ல இயக்கத்தை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த கரிசனை இல்லையா என்கிற ஒரு பெரிய ஒரு வருத்தம் எனக்கு இருக்கும். ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் மனதில் எப்போதுமே ஒரு குரல் அதை கேட்டுக்கொண்டே இருக்கும். 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்குள்ளாக ஒரு உந்துதல் இருந்தது. ஏன் இந்த பள்ளியை நாம் எடுத்து கட்டக்கூடாது? ஏனென்று சொன்னால் இந்த ஏழைகள், எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகள், அதிகமாக படிக்கின்ற பிள்ளைகள். ஆக ஒருவேளை இந்த பள்ளி கட்டிடத்தை கட்டி கொடுத்தால் இன்னும் நலமாக இருக்குமே என்று சொல்லி இதையும் நான் யோசித்தேன். உங்கள் ஏற்பட்டபடினால எங்களுடைய பீஸ் உறுப்பினத்துல செயலர், பொருளர் மற்றும் கமிட்டி உறுப்பினத்தில் நான் இதை பேசினேன். ஆதங்கத்தோடு கரிசனையோடு நான் பேசினேன். அவர்கள் சொன்னார், ஐயா நீண்டு கொண்டிருக்கிறோம். ஆக அந்த வகையில நம்முடைய பேரை வந்திருப்பது மகிழ்ச்சி. அதிகமாக இந்த பள்ளியுடைய நிறுவனத்தினுடைய ஆயர் வந்திருப்பது மகிழ்ச்சி, கலைஞர் வந்திருப்பது மகிழ்ச்சி, கருப்பண்டு வந்திருப்பது மகிழ்ச்சி. அதிகமாக இங்கே இருக்கின்ற சாலமன் கவுன்சிலர், இதை நாங்கள் திட்டமிடுகின்ற போதுதான் அவருக்கு நாங்கள் கேட்போம், சீக்கிரம் தயவு செய்து எங்களுக்கு அப்ரூவல் வாங்கிக் கொடுங்க என்று சொல்லி அவருடைய சொந்த செலவுல 8 லட்சம் செலவு பண்ணி அவர் எங்களுக்கு 8,40,000 செலவு பண்ணி அப்ரூவல் வாங்கி இந்த பில்டிங் கட்டுவதற்காக அவர் வாங்கியிருக்கிறார். ஆக அவர் வந்திருப்பது மகிழ்ச்சி. மற்றும் திருச்சிபை செயலர், பொருளர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள், பில்டிங் கமிட்டி உறுப்பினர்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. எடுத்து வருகின்ற அன்பின் ஆண்டவரே, தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் 156 எலிமெண்டரி ஸ்கூல்ஸ் இருப்பதற்காக நாங்கள் நம்பி கிடைக்கிறோம். ஆண்டவரே, பல இடங்களிலே மிஷனரிமார்கள் தங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்றி அவர்கள் ஆண்டவரே பள்ளிக்கூடங்களை கொடுத்து, மருத்துவமனைகளை கொடுத்து, ஆலயங்களை கொடுத்து, இப்படியாக சுவாமி சென்னை பேராயத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். இப்பொழுதும் சுவாமி ஆண்டவரே, கிறிஸ்துநாதர் ஆலயம் ஆனந்தூர் குருசேகரத்தின் மக்களுடைய கண்கள் இந்நிலத்தின் மீது பற்றிருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம்.
ஆண்டவரை இதை நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரை இங்கு வருகின்ற மக்கள் நம்ம பள்ளி மாணவர்களை நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவரை ஆழ்ந்த திருச்சபைக்கு நீ கொடுத்திருக்கின்ற விசாலமான பரந்த மனதிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உதாரத்துவமான உற்சாகமான பங்களிப்பையும் கொடுத்து ஆண்டவரை இந்த கட்டிடம் கூடிய விரைவில் முடிக்கப்பட்டு இறை ஒப்படைப்பு செய்யப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த விதமான இடையூறுகளோ தொந்தரவுகளோ வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை மத்தியில் இருக்கக்கூடிய கவுன்சிலரை அன்பு கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். அவர் கொடுக்கின்ற ஒத்துழைப்புக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். தொடர்ந்து சுவாமி அவரையும் அன்பு கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ உமது திருக்கரங்களுக்குள் வைத்து நீரை ஆட்கொண்டு கரம் பிடித்து வெள்ளத்த வேண்டும் என்று வேண்டுகின்றோம். இந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா கையின் பிரயாசங்கள், முயற்சிகள், முடிவுகள், தீர்மானங்களுக்காக நன்றி படைக்கின்றோம். இங்கு பணி செய்கிற அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்காக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ப்ரீ ஸ்கூல் டீச்சர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் தாங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை ஆண்டவரே எப்பொழுதும் சுவாமி உதாசீனப்படுத்தாதபடிக்கு பொறுப்போடு தங்கள் பணிகளை நிறைவேற்றிட கிருபை செய்யும். இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் வைக்கவிருக்கின்ற முதல் கற்களை எல்லாம் ஆசீர்வதித்து நீர் எங்களை வரவழைத்து வழிநடத்த வேண்டும் என்று நீர் ஆண்டவரை எங்களை ஒரு உள்ளங்கையில் வரைந்து சுவாமி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேகர்களின் ஆசீர்வாதம் அரவணைப்பு பாதுகாப்பு பராமரிப்பு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நீடித்திருப்பதாக. ஆமென். குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக கடவுளின் திருப்பெயரிலே இந்த பள்ளிக்கூட கட்டிடத்திற்கான முதற்கல்லை வைக்கிறேன். கடவுளுக்கே மாட்சி உரித்தாகுக. ₹15,000. ஆலிஸ் பேர் என்னம்மா? மிரியம். முதல் தொகை இந்த கட்டிடத்துக்கு 16. ஐயா அவர்கள் 16. 20. சங்கர் 20. ₹20,000. 22. 37. Thank you, sir. 30. மிரியம் 30. 40. 45. Thank you, ma. Thank you. 35. சங்கர் 35. 40. கட்டித்தரவருக்கு 40. 40 ஒரு தரம். Not a quantum of fruit. ஒரு தரம். 25 ரெண்டு தரம். 25 மூணு தரம். Thank you.
122 ஆண்டுகள் சிறப்பு வாய்ந்த பழமையான ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் பல லட்சோப லட்ச மாணவர்களுக்கு முன்னுதல் தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக இருந்து இருக்கிறது. இதனுடைய கட்டிடங்கள் பழமை வாய்ந்ததாக இருப்பதினாலே அதை புதுப்பிக்க வேண்டும் என்ற நல் எண்ணத்தை கிறிஸ்துநாதர் ஆலயம் ஆலந்தூர் குருசேகரத்தினுடைய ஆயர் அருட்பணி ஜான் கிறிஸ்டபர் அவர்களுக்கும் செயலாளர் பொருளாளர் சபை மக்களுக்கும் கடவுள் கொடுத்திருப்பதினாலே கடவுளுக்கு நான் நன்றி படைக்கின்றேன். எனவே அவர்கள் இந்த பள்ளிக்கூட கட்டிடத்தை பல வகுப்பறைகளை கட்டி புதுப்பிக்க முன் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். மோனகன் மிஷனரி அவர்கள் இந்த இடத்திலே வந்து தன்னுடைய அருட்பணியை செய்து இந்த பள்ளிக்கூடத்திற்கு அவர் வித்திட்டிருக்கிறார் என்ற வரலாற்று செய்தியை சொல்லுவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கு பணி செய்கிற தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். அவர்களும் தங்களுடைய பணியை ஒப்படைப்போடு செய்ய ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என நான் வேண்டுகின்றேன். இங்கு படித்த பழைய மாணவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த கட்டிடத்திற்கான அனைத்து உழைப்புகளையும் உதாரத்துவமான நன்கொடைகளையும் கொடுத்து இந்த பள்ளி கட்டிடமானது கூடிய விரைவில் முடிவடைய வேண்டும் என நான் பழைய பள்ளி மாணவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருடைய உழைப்புகளிலும் ஆண்டவருடைய அருள் தங்கி இருப்பதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த நாளிலே எங்களுடைய திணை பேராயர் ஐயா, பேராயர் அம்மா அவர்களுடைய முன்னிலையில இந்த இடத்துல புதிய கட்டிடம் கட்டப்பட, ஆலந்தூர் குருசேகரத்தின் வழியாக இந்த இடத்துல புதிய கட்டிடம் கட்டப்பட ஆண்டவர் அருள் செய்திருக்கின்றார். இந்த நாளிலே வந்து இந்த கட்டிடத்திற்காக சிறப்பாக ஜெபித்து ஆரம்பித்து வைத்த எங்கள் பேராயர் ஐயா அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எங்களுடைய ஆலந்தூர் குருசேகரத்தினுடைய ஆயர் அவர்களுக்கும் ஆலய இறைமக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் அருளியிருக்கின்ற இந்த திருப்பணியை செய்யக்கூடிய இந்த தரிசனத்திற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நெடுநாள் கனவு. ஏறக்குறைய நான் தலைமை ஆசிரியராக ஆனதிலிருந்து 2005 இதற்காக நான் முயற்சித்திருக்கிறேன். ஆண்டவர் எங்களுடைய அனைவருடைய ஜெபத்தையும் கேட்டு இந்த நாளிலே ஒரு சிறப்பான ஒரு கூடுகையை இந்த இறைவேண்டலை நடத்தும்படியான கிருபை செய்திருக்கின்றார். சீக்கிரத்திலே கட்டி முடிக்கப்பட்டு இறை ஒப்படைப்பு செய்ய ஆண்டவர் அருள் புரிய அனைவரும் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த மாலை வேளையில உங்களை வாழ்த்துவதில் அதிகமான மகிழ்ச்சி அடைகிறேன். மிஷனரி மோனகன் 1902 இந்த பகுதியில வந்து இந்த பள்ளியை ஆரம்பித்து ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களை நினைத்து பார்க்கின்ற போது உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிறது. கிட்டத்தட்ட 124 ஆண்டுகள் ஆகியும் இந்த பள்ளி பல பேர் இந்த பள்ளியில படித்து முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் இந்த பள்ளியானது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில மிகவும் தாழ்வாகவும் மிகவும் பழுதடைந்த ஒரு நிலையில இருக்கிறபடினாலே ஆலந்தூர் குருசேகரத்தின் மூலமாக எங்களுடைய பொன்விழா 50ஆம் ஆண்டினுடைய பொன்விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில சிறப்பாக இப்பள்ளியை நாங்கள் தத்தெடுத்து கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அவாவை கடவுள் எங்களுக்கு ஒரு தரிசனமாக கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய பேராயர் அவர்களை வரவேற்று ஆரம்ப ஜெபத்தை செய்து அதற்கான கற்கள் வைக்கப்பட்டு வேலைகள் துவங்க இருக்கிறது. அந்த வகையில ஏதோ ஒரு சிலராக வந்து சென்று விடுவது நல்லதல்ல. வந்திருக்கின்ற நாமும் அனைவருக்கும் இந்த திட்டத்தை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி அதீதமாக யாரெல்லாம் இந்த பள்ளியில படித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இதை தெரிவித்து நல்ல ஒரு ஃபண்ட்ரைசிங் எழுப்பி இந்த பள்ளி கட்டிடம் கூடி சீக்கிரத்தில் விரைவில் கட்டி முடிக்கப்பட நீங்கள் அனைவரும் உதவிடுமாறு அன்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக இது ஒரு மையமான ஒரு இடத்துல இருக்கிறபடினாலே சிறப்பாக அனைவருடைய கண்களும் இந்த பள்ளியின் மீது இருக்கிறது. ஆகவே எல்லோரும் இணைந்து இசைந்து இப்பள்ளியை கட்டுவோம் வாருங்கள். நிச்சயமாக ஆண்டு பெரிய காரியங்களை இப்பள்ளியின் மூலமாக நிறைவேற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. இந்த பள்ளி கட்டிடத்தை நாம் கட்டி கொடுப்போம் என்று சொன்னால் இங்கிருக்கின்ற ஏழை எளிய மக்கள், அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் பயன்பெறுவார்கள். முந்தைய காலங்களை விட வருகின்ற ஆண்டுகளை பயனடைவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த வகையில் நாங்கள் இந்த பள்ளியை ஆலந்தூர் திருச்சபையாக ஏற்று கட்ட நாங்கள் முன் வந்திருக்கிறோம்.
அதற்காக ஜெபியுங்கள், அதற்காக கொடுங்கள், அதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. நன்றி. உங்க பேர் என்ன டிசைன்? என்னுடைய பெயர் ரெவரண்ட் எம். ஜான் கிறிஸ்டபர், ஆயர் மற்றும் தலைவர், CSI கிறிஸ்துநாதர் ஆலயம், ஆனந்தூர், குருசேகரம், சென்னை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.